ஹலோ மக்களே 659 பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா தோத்து போன எல்லா கிளாடியேட்டர்ஸையும் சேர்த்து ஒரே குப்பை இடத்துல போட்ட மாதிரி போடுறாங்க. அங்கே என்னன்னு பார்த்தா பாஸ் நீங்க இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பக்கத்துல டேங்க் வரான். என்னன்னு பார்த்தா பழைய ஃபார்மர் கிங் ரீகு அங்கதான் இருக்காரு. வேறலாம் இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா பாட்டிலையுமே மிஸ்டர் லூஃபி அப்படின்னு சொல்றாங்க. டேய் இது நீண்டானடா சொல்லிட்டு பக்கத்துல வரான். நான் அவன லூஃபி கிடையாது, நான் லூசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது மிஸ்டர் லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்கள்ட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்ப நீ எதுவும் பேசலன்னு சொல்லு, நான் ரெபேக்காக்கு போய் சப்போர்ட் பண்ண போகணும், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு லூஃபி கிளம்புறான். போகாதீங்க அப்படின்னு சொல்றான். ஜோரோ சென்பை உங்கள்ட்ட பேச சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கொலிசியத்துக்கு வெளியே தான் இருக்கான், வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி போய்கிட்டே இருக்கான். சரிடா கிறிஸ்ட் மண்டையா நீ சொன்னதை நான் ஏத்துக்கிடுன்னு சொல்றான். லூஃபி சென்பை என்னை கிறிஸ்ட் மண்டைன்னு சொல்றாரு, எனக்கு இது போதும் சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எனக்கு நிக் நேம்லாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஓடுறான். அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். என்னடா ஆச்சு ஏன்டா உட்காந்துன்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி மேட்சை தான் காட்டுறாங்க. மேட்சோ பயங்கரமா போகுது. ரெபேக்கா சண்டை வேறலா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் அடிக்க மாட்டுக்கா. இதுல அந்த கிளாடியேட்டர் பொண்ணு வேற ரெபேக்கா கூட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டா. ரெபேக்கோட ஆட்டம் ஒவ்வொன்னும் சூப்பரா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் சிறுத்த மாதிரிலாம் நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு டைம் ஆக அப்படி இலக்கி வர ஆரம்பிக்குது. இதுல அப்படியே கட் பண்ணி டோன்டா ஏரியாவை தான் காட்டுறாங்க. நான் தான் ரெபேக்காவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் சொல்றாரு. கேட்டுட்டு எல்லாருமே ஷாக்ல இருக்கானுங்க. டோன்டா வில்லேஜ்காரங்களே அப்படியே அமைதியாவே இருக்காங்க. நீங்களும் அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க என்னன்னு பார்த்தா ரெபேக்கா எல்லாருமே சாகணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் கிங் ஃபேமிலியில ஒருத்தர் தான் நினைக்கிற டாய் சோல்ஜர். நீங்க தான் ரெபேக்காவோட அப்பானா கிராண்ட் ஃபாதர் தான் கிங்கா இருக்காரு அப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். ஆனா எல்லாமே அந்த ராத்திரி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றான் அவன். டேய் முதல்ல என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டா கிங் ரீகுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஆரம்பிச்சது எப்பன்னா கிங் வீட்டுல மோனட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேலை பார்த்து அந்த சமயத்துல தான் ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. மோனட்டான்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பங்கு கசர்ல இருந்தவதான் ஆவா. இந்த ஊரே ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லபடியா போய்க்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க. ட்ரெஸ் ரோசா ஏரியாவை என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வீடு உடஞ்சு கிடக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லி கேட்கறாங்க. டே வீடு உடஞ்சிருக்கு பைரட் ரைடு பண்ணனால. ஆனா கிங் ரீகோட ஆர்மிக்காரங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கிங் ரீகோட ஆர்மி அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கு. கிங் ரீகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குடான்னு சொல்றாங்க. அவங்க உங்களோட வீட்டை பைரட்ஸ் எல்லாம் சூறையிடாகும் போது எங்களால ஹெல்ப் பண்ண முடியல, அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. கிங் ரீக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி சில பொருட்களும் உங்களுக்கு கெட்டமான அனுபவக்காண்டி சில வேலைகளை எங்களை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. பார்த்தா அந்த உள்ள ராஜா வேற லெவல் பண்ணிருக்காரு. அவரு பார்த்தா அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னொரு விவசாய நிலத்துல என்னன்னு பார்த்தா மழையே பெய்யாம இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கோம், கொஞ்சம் பொறுமையடா பேரனே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கடந்த 800 வருஷமா என்னைக்குமே ட்ரெஸ் ரோசா எந்த வாரலுமே கலந்து கொள்ளவே இல்ல, அந்த மாதிரி சம்பவம் நடந்ததும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது வாரலே கலந்துக்கலையான்னு சொல்லிட்டு ரோபினே ஷாக் ஆகுறா. அந்த மாதிரி விஷயத்தை எங்க ஊர்ல நாங்க நல்லா மென்மையா ஹேண்டில் பண்ணோம். எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ஹெல்ப் பண்றதா எங்க ஊர்ல உள்ள சிறந்த இதாவே இருந்துச்சு. ரொம்ப அமைதியாவும் மென்மையும் போன ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ராத்திரி வந்துச்சு. எங்க ஊர்ல எல்லா அசம்பாவிதமும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றான். பார்த்தா கிங் ரீக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ஆள் பறந்து வராங்க. அது வேற யாருமே இல்ல, அது டொஃப்ளமிங்கம் தான். ஹெல்ப்புக்காண்டி நீ எதுக்கும் கத்தெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். யாரான்னு சொல்லிட்டு ரீக்கு கேக்குறாரு. நான் தான் டான் டொங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம், என்னோட பேர் எதை மென்ஷன் பண்ணதுன்னு உனக்கு புரியுதுலன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் ஸ்டார்ட் பண்றான். ரீசெண்டா டாங்கியோட்டோ ஃபேமிலிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்குதாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட பேர கடைன்னு தெரிஞ்சு டொங்கியோட்டோ ஃபேமிலி தான் ஒரு காலகட்டத்தில் இந்த ஊரெல்லாம் ஆண்டு வந்துச்சு. அதனால திரும்பி என் ஊரை நான் எடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி உன்னோட சம்பவத்தை பத்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். டிரான்ஸ்போர்ட் ஷிப்ல இருந்து நிறைய விஷயத்தை நீ திருட ஆரம்பிச்சிருந்திருக்கீங்க. ஏகப்பட்ட கண்ட்ரியில் உள்ள செலஸ்டியல் டிராகனோட காசையும் திருடி இருக்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே பிளாக்மெயில் பண்ணி நீ இப்போ வார்லாடு பொசிஷன்ல இருக்க. இதைத்தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஆள் இல்ல. உன்னோட செலஸ்டியல் டிராகனுக்கு நான் ஒன்னும் பயப்படுத ஆளே கிடையாதுன்னு சொல்றேன் டொஃப்ளமிங்கம். ஏன்னா அவனே ஒரு செலஸ்டியல் டிராகன் தான். என்னோட கிங்டம் எனக்கு வேணும், அதுதான் முக்கியம். ஒழுங்கா கொடுத்துட்டு இங்க இருந்து போயிரு. ரத்தத்தை பார்க்க கூடாதுன்னா நான் சொல்றதெல்லாம் கேளு. நான் ஒன்னும் டெவில் கிடையாது, சண்டை போட ஒண்ணு இங்க வரல. ஆனா என் கண்ட்ரி எனக்கு வேணும்னு சொல்றாங்க. சரிடா இந்த கிங்டத்தை உனக்கு தரணும்னா 10 பில்லியன் பெரிஸ் எனக்கு கொடு, நான் அந்த கிங்டத்தை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 10 பில்லியன் பெரிஸா? அவ்வளவான பணம் எங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா உன்கிட்ட இருக்கு, உன்னோட சிட்டிசன்ஸ்ல இருந்து நீ கேட்டினா எல்லாத்தையும் கொடுக்க தாண்டா செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வருவேன், நீ எல்லா பணத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும், இல்லைன்னா உங்க ஊர்ல உள்ள கதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கிங்கு ஒருத்தான விஷயத்தை காட்டு, உன்னோட சிட்டிசனுக்கு நீ உண்மையா இருக்கணும்னா எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி வார உருவாக்க கூடாதுன்னு நினைச்சுக்கோ, இல்லைன்னா அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே ரத்த வெள்ளத்துல கடப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்புறம் கிங் ரீக்கு இந்த விஷயத்த வந்து அவங்க சோல்ஜர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு வந்து டொஃப்ளமிங் கூட எல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள சோல்ஜர் எல்லாம் பேசுறாங்க. சண்டை போடாம இருக்கிறதாண்டா இவங்க நல்லது, அதுதான் இப்ப கரெக்டான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா கிங் நம்ம மக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பணக்காரங்க கிடையாது, அந்த அளவுக்கு காசு அவங்கள்ட்ட இருக்காது, நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வேணா சண்டை போட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நம்ம கிங்டம் வந்து 800 வருஷமா சண்டை போடுறது இல்ல, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறது கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். யாரு சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா சார் சொல்லி ஸ்டார்ட் பண்றான். டே கேப்டன் டேங்க் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த ஊர்ல உள்ள மக்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது சொல்லிட்டு கிங் ரீக்கு. அதனால நான் கெஞ்சி கேட்கறேன், சொன்னது மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாரு அவரு. கிங் ரீக்கோட ஆர்மி என்னைக்குமே வந்து உங்களோட பேச்சை கேட்கும், உங்களோட கர்வத்தையும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம், உங்களோட பேச்சை நாங்கள் நம்பி எல்லாத்துல இறங்குதோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை எதிர்த்து பேசுறீங்க மன்னிச்சிருன்னு சொல்றாங்க அவங்க. எல்லா ஊருக்கும் பிரிஞ்சு போங்க, 10 பில்லியன் பெரிஸ் நம்மளுக்கு தேவை, அதுதான் முக்கியம், மொத்த கண்ட்ரிலையும் போய் எல்லார்ட்டையும் காசை வேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஊரில் உள்ள மக்கள் வந்து நம்ம மேல இருக்க மரியாதை எல்லா நம்பிக்கையும் போகத்தான் செய்யும். ஆனா இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம திரும்பி கொடுத்துக்கலாம், அதனால எல்லார்ட்டுமே காசு பணத்தை வேங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓகே சார்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெட்டு வேகத்துல அனல் வேகத்துல கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா கிங் வெளியே பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கிங் ரீக்கோட ஆர்மி அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. டே கேப்டன் டேங்க் தான் இங்க வராங்கன்னு சொல்லிட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா எல்லாரும் ஒரு துணியை தூக்கி விரிக்கிறாங்க. அவங்க மக்களே நாங்க சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க, உங்க ஊர்ல எவ்வளவு பணம் இருக்கோ எல்லா பணத்தை இதுல கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு கிங் ஆர்மி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க, காசை வந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இது கிங்கோட ஆர்டர், அதுபடிதான் நாங்க செய்யணும், அதனால காசு பணத்தை போடுங்கன்னு சொல்றாங்க. நேரம் இல்ல, இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைமும் கிடையாது, கிங் ரீகோ வந்து நீங்க நம்புங்க, பணத்தை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அவங்க. சடனா இப்படி கேட்டா நம்ம இப்ப என்னடா பண்ண, யாரை அக்செப்ட் பண்ணாங்க மட்டும் தெளிவா தெரியும் சொல்றாங்க. பார்த்தா கிங் ரீகோ வந்து பேச ஆரம்பிச்சாரு வீடியோ டிரான்ஸ்பரேஷன் இல்ல வந்து. இப்போ உங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம், சடனா சொன்னது வந்து தப்பு தான், ஆனா வந்து இப்போ அந்த காசை கொடுத்தீங்கன்னா நாங்க அதை திரும்பி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறாரு, தலை வணங்குறாரு அவரு. கிங் வந்து என்னடா தலை வணங்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் செதறுதானுங்க. கிங் ரீகோ நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, கிங் ரீகோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் அங்க இருக்க மினிஸ்டர் எல்லாம் சொல்றாங்க. இவன் நீங்க பண்றது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. டே நான் ஒண்ணு வந்து சிரிப்பு காட்ட வரல, எல்லாரும் தள்ளி போங்கடா, நான் பேச வேண்டியது பேசணும்னு சொல்லிட்டு தலை வணங்கி வரட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இப்பெல்லாம் வந்து என்னால வந்து எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் கிங் ரீகோ வந்து பேசினதெல்லாம் மிஸ்டர் டேங் யோசிச்சு பாக்குறாரு. எது தப்பா ஆச்சுன்னா டொஃப்ளமிங்கத்தை நான் இங்க வச்சே கொண்டுருவேன், பாம நான் செட் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன நடந்தாலும் வந்து நான் இங்க இருக்க பணத்தை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சோட எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. நான் கெஞ்சி கேட்கறேன் சொல்லிட்டு இருக்காரு. டே எல்லாரும் எதுக்குடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் காசை எடுத்துட்டு வாங்கடா, நம்ம கிங்கு கேட்டிருக்காரு, அவர் எவ்வளவு மென்மையான மனுஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஊர்ல இருக்க பணத்தம்ட்டே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறானுங்க. கேப்டன் டேங்கு மிரண்டுட்டாரு, என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்க மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்காங்க, ஒரு பணம் விடாம. கிங் உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்றாங்க, பார்த்தா வீட்டுல இருக்க ஒரு ரூபா கூட எடுத்துட்டு வரானுங்க அவனுங்க. உங்களால வந்து நம்ம கிங்டமே காப்பாத்தப்பட்டுருச்சு கிங் ரீக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா மொத்த மக்களும் அவங்க பணத்தம்ட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நன்றி மக்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு அட்டாக் ஆரம்பிக்குது. போய்கிட்டே இருக்கிறதுல கேப்டன் டேங்க்னு சொல்றாங்க அவங்க. கிங் செம்ம ஏரியாவை நீங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லுங்க, டவுனா செவையாவோ பாருங்கன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா அங்க இருந்து யாரோ ஒருத்தங்க ஜெட்டு விதத்துல வராங்க, பார்த்தா அது கிங் தான் வராரு. டே எல்லாரும் வழியை விட்டு போங்கடான்னு சொல்றாரு கிங் ரீக்கு. என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல, வழியை விட்டு போங்கன்னு சொல்றாரு. பார்த்தா சடனா சோடு எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல. பார்த்தா கிங் ரீக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. பார்த்தா நெருப்பு அம்பு வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்குதாரு. ஒருத்தனே துரத்தி வெட்ட ஆரம்பிக்கிறாரு அவரு. கிங் ரீக்கு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் டேங்கோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இதை நானே பண்ணல, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு கிங் ரீக்கோ கத்துறாரு. பார்த்தா அவர் பாடி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா இது கண்டிப்பா வந்து டொங்கியோட டொஃப்ளமிங்கும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். பார்த்தா அவரோட பாடி அவன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரிடா கிங் நீ அப்படின்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் பேசிக்கிட்டு இருக்கான். டே இவ்வளவு சோல்ஜர்ஸும் நான் சொல்றதான் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு பேரசைட் ஸ்டிங்னு சொல்றான். அந்த இடத்துல இருந்து எல்லார் பாடியும் அவனே கண்ட்ரோல் பண்றான். ஊர்ல இருக்க மக்கள் மட்டும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. யார் பாடியுமே யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. என் கண்ட்ரியே போயிருச்சு, இது டொஃப்ளமிங்கத்தோட வந்து செட்டப் தான், அதுக்கேற்றபடி நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டோஃபி நாங்க களத்துல இறங்குறோமான்னு சொல்லிட்டு அவனோட 3 தலை சிறந்த கமெண்டரி இறங்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டே கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் கிங் ரீகோ வெறுக்கட்டும், அதுக்கப்புறம் தான்டா ஹீரோ வந்து வெளியே இறங்கட்டும் சொல்றான் அவன். அதோட முடியாது கிடைத்த சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.